IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சேஃப்டி கல்லூரி வழங்கும் ஈஸி இங்கிலீஷ் எழுதாமல் படிக்காமல் எல்லோரும் எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு இங்கிலீஷ் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன இங்கிலீஷை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது அதுக்குரிய காமன் டிப்ஸ். இன்றைய எபிசோட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பேரை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. நான் ஒரு பையனை கேட்டேன், உன் பேரை எப்படிப்பா சொல்லுவேன் இங்கிலீஷ் என்ன? வெங்கட்ராமன் அப்படின்னா. நீ தெலுங்கில் சொன்னாலும் வெங்கட்ராமன் தான், உருதுவில் சொன்னாலும் வெங்கட்ராமன் தான், என் பேர் வெங்கட்ராமன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பேர் சொன்னான் மை நேம் இஸ் ராஜான்னு வச்சுங்களேன். வெங்கட்ராமன் இப்போ உதாரணமா வெங்கட்ராமன் வச்சுக்கோ. வெங்கட்ராமன் இப்போ மை நேம்ஸ் வெங்கட்ராமன், ஐ எம் வெங்கட்ராமன். அவன் ரெண்டையுமே சொன்னான். ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் வெங்கட்ராமன் சொன்னான். தம்பி இது அப்படி தான் சொல்லமாண்ணா. இல்லை சார் ஐ எம் வெங்கட்ராமன் அப்படின்னா. நான் கேட்டேன், உன் பேருக்கு 2 பேராக அவனுக்கு இல்லை, ஒரு பேர் தான் சார், அந்த ஒரு பேர் 2 விதமாக சொல்கிறேன் அப்படின்னா. சொல்லலாம் சார் அப்படின்னா. சரி ரைட்டு சொல்லலாம் தாராளம், ஆனால் இல்லை எது ரைட்டு அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எது ரைட்டுன்னு. மேலே உள்ள ரைட்டுங்கிறத உங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் ஜோசியம் மாதிரி மேலே உள்ளதான் சார் ரைட்டு அப்படின்னு. உங்கள் மனசில் நீங்களே இல்லை கீழே உள்ளதான் ரைட்டு அப்படின்னு நினச்சிங்க. எது ரைட்டுன்னு கண்டுபிடிப்போம். ஓகே. ஒரு பாட்டு ஞாபகம் வரும். என்ன பாட்டு? மை நேம் இஸ் பெல்லா, வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லை, போகாத ஊரில்லை ஹையா. அதில் உள்ள மை நேம் இஸ் பில்லா. ஏன் அவர் ஐஎம் பில்லான்னு சொல்லலை? ஐஎம் பில்லா. ஏன் அவர் ஐஎம் பில்லான்னு சொல்லலை? பல ரஜினி சாரோட படம் அது பில்லா. அதில் அந்த பாட்டு நீ கேட்டிருப்பீங்க, மை நேம் இஸ் பில்லான்னு. அவரே ஐஎம் பில்லான்னு சொல்லலை. அப்போ எது ரைட்டு கண்டுபிடிச்சிங்களா? மை நேம் இஸ் தான் ரைட்டா? ஓகே, தான் ரைட்டு. குட், சூப்பர். அதுதான் ரைட்டு, இதுவும் ரைட்டு, ரெண்டுமே ரைட் தான். ஆனால் யூஸ் பண்ணுற இடம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களை விட வயசுலேயோ இல்லை ஸ்டேட்டஸ்லேயோ பெரியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதான் மை நேம் இஸ், இல்லையா? உங்களை விட வயசுலேயோ ஸ்டேட்டஸ்லேயோ பெரியவங்க, யாரோ போட்டிருக்காங்க பெரியவங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? மை நேம் இஸ்ன்னு சொல்லணும். மை நேம் இஸ் முருகானந்தம். இப்போ நான் ஒரு கலெக்டரை பார்க்க போகிறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு வயசு 25 தான் ஆகுது, எனக்கு வயசு 56 ஆகுது. என்னோட 30 வயசு கம்மி, 31 வயசு கம்மி. அங்கே போய் அவர்கிட்ட போய் சார் ஐ எம் முருகானந்தம் சொல்லக்கூடாது. சார் மை நேம் இஸ் முருகானந்தம். அவர் ஸ்டேட்டஸில் உயர்ந்திருக்கார். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் வயசில் உயர்ந்துருக்கீங்களேன்னு. நீங்கள் வயசை விட ஸ்டேட்டஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து வயசானவங்க ஓட்டு போடுறாங்க, ஒரு சின்ன வயசு மந்திரி ஆகிறாரு. ஆனால் அந்த ஓட்டு போட்ட பிறகு யார் கும்பிட்றா? இவங்க தான் மந்திரியை கும்பிட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸு, நெக்ஸ்ட்டு ஏஜ். ஓகே. ஸோ அது மாதிரி வயசுலேயும் ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்கள்ட்ட மை நேம்னு சொல்லணும். இப்போ நான் கலெக்டரை பார்க்க போகல சார், நான் பார்க்க போகிறேன். அங்கே ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் இருக்கார். அவர் என்னோட வயசில் மூத்தவர். அவர்கிட்ட நான் பேசும்போது சார் மை நேம் இஸ் முருகானந்தம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். நான் அவருக்கு நிகரான வயசு கிடையாது. அவர் நிகரான வயசு 5 வயசு என்ன சொல்லணும்? ஆயம் வெங்கட்ராமன் சொல்லணும். ஓகே. இது எங்கே யூஸ் பண்ணணும்னா, தனக்கு நிகராக இருக்கவங்களே ஈக்குவல் ஏஜ் இருக்கவங்கள்ட்ட ஐஎம்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா தன்னை விட கீழே வயசில் கீழே இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட இதை யூஸ் பண்ணணும். ஒரு குழந்தை, நான் ஒருத்தர் பார்க்க ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு 10 வயசு பையன் நிற்கிறான். யார் நீங்கள் அங்கிள் அப்படிங்கிறான். இல்லைப்பா நான் மாதிரி உங்கள் அப்பாவை பார்க்கணும். உங்கள் பேர் என்ன? ஐ எம் முருகானந்தம். அந்த பையன்கிட்ட போய் மை நேம்னு சொல்லக்கூடாது, நம்ம சின்ன பையன். இல்லை எனக்கு நிகராக நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு
அறிமுகப்படுத்துவார். இவர் தான் என் ஃப்ரெண்டுன்னு. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தரை அவருடைய ஃப்ரெண்டு என்கிட்ட அறிமுகப்படுத்துவார். அப்போ இவர் தான் பாஸ்கர் அப்படின்லாம், ஹலோ ஐ எம் முருகானந்தம். ஸோ தனக்கு நிகரானவங்கள்ட்ட, தன் ஏஜ் ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக இருக்கவங்கள்ட்ட, ஏஜோ இல்லை ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக இருக்கவங்கள்ட்ட ஐ எம்னு சொல்லணும். இல்லை தன்னை விட கீழே இருக்கவங்கள்ட்ட, தான் வயசுலேயே ஸ்டேட்டஸ்லேயே கீழே இருக்கவங்கள்ட்ட ஐ எம்னு சொல்லணும். ஸோ கீழேயோ இல்லை நிகராகவோ இருந்தால் ஐ எம் சொல்லணும். தன்னோட மேலே இருக்கவங்கள்ட்ட என்ன யூஸ் பண்ணணும்? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து பேரை வந்து நீங்கள் வந்து சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க. இன்டர்வியூ போகும்போது இவர் குட் நேம் அப்படின்னு சொல்லு. அந்த இடத்துல போய் அவன் உனக்கு வேலை கொடுக்குறவன், நீ வேலை ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ உன்னோட ஸ்டேட்டஸில் மேலே தான், ஸ்டேட்டஸில் மேலே தான் இருக்கான். அப்போ அவன் பேர் என்னன்னு கேட்டால், நீங்கள் பேரை மட்டும் சொல்லாமல் ஊரையும் சேர்த்து சொல்லணும். சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் புதுக்கோட்டை. அவன் பேரை மட்டும் தான் கேட்டான். நீ என்ன சொல்லணும்? நம்ம என்ன சொல்லணும்? நம்ம பேரையும் சொல்லி ஊரையும் சொல்லணும். நம்ம பேரை கேட்டால் நம்ம ஊரை சேர்த்து சொல்லணும். நம்ம அப்பா பேரை கேட்டான்னாக்க அப்பாவுடைய தொழில் ப்ரொஃபஷனை சேர்த்து சொல்லணும். தொழில் என்னங்கிறது சேர்த்து சொல்லணும். நம்ம அப்ளிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க. நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ப்ரொஃபஷன் ஆஃப் த ஃபாதர், ஜாப், ஆக்குபென்சி ஆஃப் த ஃபாதர். சரி, எங்கேயாவது போய் உங்கள் பேரை கேட்டாங்கன்னா உங்கள் பேரோடு சேர்த்து ஊர் சொல்லணும். அப்படி ஊரை சொல்லும்போது எந்த இடத்துல சொல்கிறோமோ அந்த இடத்துல அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அது என்ன சார் புரிகிற மாதிரி அப்படின்னா, இப்போ சென்னையில் போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன். என்னுடைய ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டைன்னு ஒரு தாலுக்கா. இப்போ வந்து சென்னையில் போய் கேட்குறாங்க, நாங்கள் புதுக்கோட்டையில் கேட்டாங்கன்னு வச்சுக்கலேன். நான் இன்டர்வியூ போகிறேன். சார் உங்கள் பேர்? சார் மை நேம் இஸ் முருகானந்த். சார் மை நேம் இஸ், கை கொடுப்பேன், சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் கந்தரக்கோட்டை அப்படிமே. ஓ ஓகே. இப்போ வந்து சென்னையில் கேட்குறாங்க இன்டர்வியூ, என் பேர் சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் புதுக்கோட்டை அப்படிமே. இப்போ டெல்லியில் இன்டர்வியூ கேட்குறாங்க, சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிமே. அங்கே போய் கந்தரக்கோட்டைலாம் சொல்லக்கூடாது. கந்தரக்கோட்டை, ராக்கத்தாம்பட்டி, ஏதாவது பட்டிலாம் சொல்லுவாங்க, இல்லை கொண்டகோணம்பட்டி, கோணாப்பட்டு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் லண்டனோட தலைநகரா எதை சொன்னால் ஈஸியாக புரியுமோ அதை சொல்லணும். ஸோ டெல்லியில் போய், நியூ டெல்லியில் போயிருக்கும்போது, இல்லை மும்பையில், கல்கத்தாவில், வேறு எங்கேயாச்சும் அதர் ஸ்டேட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பேர் என்ன கேட்டால் மை நேம் இஸ், பேரை சொல்லி ஐ எம் ஃப்ரம், மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம், ஐ மட்டும் தேவையில்லை, ஃப்ரம் தமிழ்நாடு. இப்போ சிங்கப்பூரில் போயிருக்கேன், அங்கே ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. டெலிஃபோனில் இன்டர்வியூ பண்ணாலும் சரி, நேராக போனாலும் சரி, யுவர் ஒரு குட் நேம் அப்படின்னு. சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் இந்தியா. இப்போ எனக்கு ஊரே இந்தியா தான். இந்தியான்னு சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அவன்கிட்ட போய் சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் பெருச்சுவன்னியம்பட்டி அப்படின்னா என்னடா அது, அப்படி நாடே உலகத்தில் இல்லைடான்னு தேடுவான். பெருச்சுவன்னியம்பட்டி, மேரிஸ் பெருச்சுவன்னியம்பட்டி இல்லையா? இதுதான் உங்கள் பேரை சொல்லும்போது உங்கள் ஊரையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது எந்த ஊரில் சொல்கிறீங்களோ அவனுக்கு எந்த சொன்னால் ஈஸியாக புரியுமா? அவனுக்கு நம்ம ஊரை சொன்னால் புரியுமா, நம்ம டிஸ்ட்ரிக்டை சொன்னால் புரியுமா, நம்ம ஸ்டேட்டை சொன்னால் புரியுமா, இல்லை நம்ம நாட்டை சொன்னால் புரியுமா? இந்த 4 ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஊர்லேயே கேட்குறாங்க, ஏன் கந்தரக்கோட்டையிலே கேட்குறாங்க, முருகானந்தம் ஃப்ரம் மாரிமுங்கல் நியூ ஸ்ட்ரீட், நான் இந்த தெருவுலேருந்து வரேன், இப்படி சொல்லணும். ரைட்டா? அது மாதிரி அப்பா பேரை கேட்டாங்க அப்படின்னாக்க மை ஃபாதர் மிஸ்டர் கணேசன். அப்பாவுக்கு மிஸ்டர் போட்டுக்கணும். நமக்கு ஆயம் மிஸ்டர் முருகானு சொல்லக்கூடாது. நமக்கு நாமே மிஸ்டர் போடக்கூடாது. அடுத்தவனுக்கு போடலாம். அடுத்தவன் எப்படி சார் எங்கள் அப்பா அடுத்தவன் சொல்லலை, இங்கிலீஷில் வந்து அடுத்தவன் பேர், ஐ மீன் தேர்ட் பர்சன். மை ஃபாதர் மிஸ்டர் கணேசன் ரிட்டையர்டு போலீஸ். மிஸ்டர் கணேசன் சொல்லி அந்த அவங்க அப்பா பேர் மிஸ்டர் போட்டு அந்த தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேலை பார்க்குறாரோ, மை ஃபாதர் மிஸ்டர் கணேசன் ஃபார்மர், விவசாயி. மை ஃபாதர் மிஸ்டர் கணேசன் ஹீ இஸ் நோ மோர். அவர் இல்லை, இறந்துட்டார். எக்ஸ்பைரி சொல்லணும், ஹீ இஸ் நோ மோர். அப்படி தான் உங்களுக்கு, அப்படி தான். அதே மாதிரி அம்மா பேர் கேட்டாங்கனாக்கா அம்மா பேரை சொல்லி, இல்லை நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாக்க சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா கடனை அடிக்க வேண்டியதான். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொல்கிறாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சார் மை நேம் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் புதுக்கோட்டை, அந்த ஏரியா பொறுத்து எங்கே சொல்லணும், ஃப்ரம் புதுக்கோட்டை. மை ஃபாதர் மிஸ்டர் கணேசன் இஸ் ரிட்டையர்டு போலீஸ், இஸ் நோ மோர். அண்ட் மை மதர் மிஸ்ஸஸ் கோவிந்தம்மாள், ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப், ஷீ இஸ் ஆல்சோ நோ மோர் அப்படின்னு எடுத்து சொல்லணும். அண்ட் ஐம் மேரிடு, மை ஒய்ஃப் நேம் இஸ், ஆர் மை பெட்டர் ஆஃப் மை மிஸ்ஸஸ் அப்படி சொல்லி நேம் இஸ்
சொல்லி இங்கே வேலை பார்க்குறாங்க. ஐம் ஹேவிங் டு அப்படி அடுத்தடுத்து சொல்ல வேண்டியதான். புரியுதாப்பா? உங்களுக்கு என்ன சொல்ல வேணா, மை நேம் இஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஐஎம் எங்கே யூஸ் பண்ணணும். திரும்ப புரிஞ்சுங்க. தன்னோட வயசில் ஸ்டேட்டஸில் மூத்தவங்கள்ட்ட பொலைட் மேனரில் ரொம்ப மரியாதையாக சொல்கிறது தான் மை நேம் இஸ். அப்படியா? என் பேர் முருகானந்தாங்க. அவனுக்கு ஈக்குவலாக சொல்கிறது இல்லை. அப்படியா? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்னப்பா? ஓ ஷர்மியா? என்னது? ஓ ஏதோ பேர் சொல்கிறாங்க, குழந்தை சொல்லுது, தஸ்வினின்னு சொல்லுது, இல்லை வேறோ ஏதோ நாச்சார் ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்போ சொல்கிறோம், அப்படிங்களா உங்கள் ஸ்வீட் நேம் என்ன? ஓ அப்படியா? அது கேட்கும், அங்கிள் உங்கள் பேர் ஏன்னு பேரா? ஐஎம் முருகானந்தம். அது மாதிரி பேரை கேட்கும்போது வாட் இஸ் ஒன் நேம்லாம் கேட்கக்கூடாது. வாட் இஸ் ஒன் நேம் அப்படி கேட்கக்கூடாது. யுவர் குட் நேம், யுவர் குட் நேம் ப்ளீஸ், யுவர் குட் நேம் ப்ளீஸ், ப்ளீஸ் யுவர் குட் நேம் அப்படி கேட்கக்கூடாது. இந்த இடத்துல யுவர் குட் நேம் ப்ளீஸ், ப்ளீஸ் லாஸ்ட்டாக வச்சுங்க. ஒருத்தவங்க பேரை கேட்கும்போது உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யுவர் குட் நேம் ப்ளீஸ். இதே குழந்தைகள்ட்ட கேட்டாக்க இந்த குட்டுக்கு பதில் என்ன பண்ணணும், யுவர் ஸ்வீட் நேம் போட்டு, இந்த ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு தேவையில்லை, சின்ன குழந்தை தானே. யுவர் ஸ்வீட் நேம், அப்போ குழந்தைங்களுக்கு யுவர் ஸ்வீட் நேம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் தேவையில்லை. பெரியவங்கள்ட்ட பேசினா யுவர் குட் நேம் ப்ளீஸ். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சும்மா ஏற்கனவே போய் வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், இப்படிலாம் கேட்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் நேம்லாம், உங்கள் பேர் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே? காலையில் நீங்கள் எந்திரிச்சோம் என்ன சாப்பிடுவீங்க? டீ சாப்பிடுவீங்களா, காஃபி சாப்பிடுவீங்களா? நான் காஃபி சாப்பிடுவேன். டீ சாப்பிடுவீங்களா? டீ சாப்பிடுவேன். அதான் சொல்லுவீங்க. ஹார்லிக்ஸ் பால் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. ஆனால் டீ ஹார்லிக்ஸ் பால்லாம் நம்ம சாப்பிடவே முடியாது, குடிக்க தான் முடியும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம், ஸ்டைலாக சாப்பிடுவேன்னு சொல்கிறோம். அதுக்காக நம்ம தோசை குடிப்பேன், காலைல 5 இட்லி குடித்தேன், 2 சப்பாத்தி குடிச்சேன்னு சொல்லணும்னா சப்பாத்தி கடிக்க தான் முடியும். ஸோ கடிக்கிறதையும் சாப்பிட்றதான் சொல்கிறோம், குடிக்கிறதையும் சாப்பிட்றதான் சொல்கிறோம். இது டீசெண்டாக பேசுகிற மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி இந்த வாட் இஸ் யுவர் நேம்லாம் வந்து என்ன, வாங்க என்ன குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன குடிக்கிறதா, ஏதாவது குடிங்க அப்படின்னா என்ன குடிங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபி சாப்பிட்றேன், டீ, நீ என்ன சாப்பிட்றீங்க, நான் காஃபி நான் காஃபி சாப்பிட்றேன், நீ வேணா டீ சாப்பிடு. ஸோ குடிக்கிறது எப்படி சாப்பிட்றன்னு சொல்லுவோம். அது மாதிரி வாட் இஸ் யுவர் நேம் அப்படி நேற்று என்ன சொன்னாங்க இல்லையா, அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லணும், அப்பா சோறு தின்னுட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. இதுதான் அது மாதிரி வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கக்கூடாது. யுவர் குட் நேம் ப்ளீஸ். குழந்தையா இருந்தால் யுவர் ஸ்வீட் நேம் ஓகே. இந்த மாதிரி நம்ம கேட்கணும். ஒரே ஒரு ஜோக்கை சொல்லிட்டு இந்த இதில் வந்து வாட் இஸ் யுவர் நேம்லாம் வச்சிட்றேன். என்னுடைய டிரைவர் ஒன்று என்ன பண்ண, ஒரு நாள் டை அடிச்சிருந்தார். நான் சொன்னேன், என்னப்பா உடம்பு முடியெல்லாம் நம்ம கருப்பு பிளாக்காக இருக்கு, டை எதுவும் அடிச்சா, மருதாணி போட்டியான்னு கேட்டேன். மருதாணி போடல சார், டை சார் அப்படின்னு சொன்னார். அவர் போய் ஆனந்த். நான் கேட்டேன், அப்படியே என்ன டைன்னு கேட்டேன். அது டை சார் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், டை தான்ப்பா, அது என்ன டை அப்படின்னேன். அது திரும்ப சொன்னார், இல்லை சார் டை அடித்தேன் அப்படின்னாரு. டை தான்ப்பா, அது என்ன டை அப்படின்னு கேட்டேன். சார் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் திரும்ப என்ன டைன்னு கேட்குறேன், அவர் டைங்கிறாரு. பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்றுந்தார். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி நான் கேட்குறது புரிஞ்சுக்கிட்டார். என்னையா சார் என்ன டைன்னு கேட்குறான்னு திரும்ப டை அடிச்சுக்கிட்டு இங்கிலீஷில் டப்புன்னு கேட்க ஆரம்பிச்சார். ஓ மேன், சார் கேட்குறது புரியலையா, வாட் இஸ் யுவர் நேம், அந்த டையோட பேர் என்ன அப்படின்னாரு. வாட் இஸ் யுவர் நேம், அந்த டையோடைய பேர் என்ன அப்படின்னாரு. எனக்கா சிரிப்பு வந்து, வாட் இஸ் யுவர் நேம்னா அந்த டையோட பேர் என்னவா, வாட் இஸ் யுவர் நேம், அந்த டையோட பேர் என்ன, அந்த பேரை சொல்லு மேன், டையோட பேர் அப்படின்னாரு. இப்படியும் 2026 மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஓகே? ஸோ நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வச்சுக்காமல் இனிமேலாவது எல்லா இடத்துலையும் மை நேம் யூஸ் பண்ணாமல் ஐஎம் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணுங்கள். 2 இடத்துல ஈக்குவலாகவும் கீழே இருந்தால் ஐஎம், மேலே இருந்தால் மை நேம் இஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லாத்தையும்
செய்யுங்க. ஆனால் மிச்சம் ப்ராக்டிஸ் முக்கியம். நான் வழக்கம் போல் எல்லாம் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கம்மா. முடிஞ்சால் பண்ணுங்கள், எனக்கு பண்ணுற உதவியாக இருக்கும். முடிஞ்சால் பண்ணுங்கள். நிறையா உங்களுக்கு இங்கிலீஷை தாண்டி நிறைய ஹெல்த் டிப்ஸு, சேஃப்டி சம்மந்தமானது நிறையா இன்றைய லைஃபுக்கு தேவையான என்னால் முடிஞ்சது என்னோடய அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு சில பேர் தொடர்ந்து நன்றி சொல்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். சில பேர் எனக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நன்றி, சொல்கிற நன்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது போதும். ஓகே, நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, see you இன்னும் நெக்ஸ்ட் டாபிக். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட முடிவில் என்னுடைய பேர், நம்பர், கான்டாக்ட் நம்பர் வரும். அதை கனெக்ட் பண்ணுங்கள். மறந்தாமல் தமிழில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 படிச்சுக்கிட்டிங்கனாக்கா இங்கிலீஷ் 24 ஹவர்ஸில் படிக்கலாம். மறந்துடாங்க. see you இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பேரை எப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த பேரையும் முகவரியும் எப்படி எழுதுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியல. அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.